வாக்குத்தத்த வசனமாக மாதத்தின் கடந்த 5 மாதங்கள் அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார். இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. உடனே சொல்வோம். பலவிதமான ஆபத்துகள், விபத்துகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சஞ்சலமான காரியங்கள் இருந்தபொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து ஆண்டவரை அற்புதமாய் ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆகவே இந்த முதல் வாரத்திலே உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அடைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஒரு சொல்லுவோம். இந்த மாத வாக்குத்தத்தம் நம்முடைய சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த போகிறார், ஸ்திரப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். பலப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை நிலைநிறுத்த செய்ய போகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின்படி சபை மக்கள் அத்தனை பேர்களையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு நம்மை ஏன் அழைத்தார், எதற்காக அழைத்தார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியங்கள் தான். அநேக பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர்கள் சொல்லுவார்கள், நான் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டேன். அது மாத்திரமே, நான் நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானத்திற்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை சுயாதீனத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். இப்படி பல காரியங்கள் நம்முடைய அழைப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலை எதற்காக அழைத்தாராம்? அப்போஸ்தலனாகும்படிக்கு அழைக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 1:1 வாசிக்கிறோம். அதே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 2வது வசனத்தில் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல இடங்களிலே பல விதத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு விதத்தில் நாம் வாசிப்போமானால் எபிரேயரில் 12:28 வாசிக்கும் பொழுது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு, அழிவில்லாத ராஜ்யத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:13 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுயாதீனத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே கொலோசியர் 3:15 சமாதானத்திற்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 1 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு இருக்கிறது. நாம் ஏன் இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் அதிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரதானமான நோக்கம் என்ன, அதை தான் நாம் இந்த பேதுருவிலே வாசிக்கிறோம். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லுகிறார், நம்மை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறாராம்? நித்திய மகிமைக்கென்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நித்திய மகிமை என்பது என்ன? அதுதான் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஹல்லேலூயா. நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் நீங்கள் இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதங்களிலே ஆண்டவர் நமக்காக பிரத்யட்சமாக வெளிப்படுகிறார். அப்படிங்க 3 விதங்களிலே. எப்படின்னா, முதலாவதாக நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற தேவன். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? நித்திய மகிமைக்கு நம்மை கொண்டு போகிற தேவன். நித்திய மகிமைக்கு, நித்திய ஜீவனுக்கு, நித்திய ஆசீர்வாதத்திற்கு, என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் நாம் ஒவ்வொரு முறையும் சபையில் கூடும் பொழுதெல்லாம், சகோதரர்கள் சகோதரிகள் ஒன்று கூடும் பொழுதெல்லாம் நாம் கூடுகிறோம். எதற்காக என்று சொன்னால், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்காக. நம்முடைய நோக்கமெல்லாம், நம்முடைய எண்ணமெல்லாம், சபைக்கு வருகிறோம் எதற்காக வருகிறோம்? நம்முடைய அன்பை பரிமாறுவதற்கு மாத்திரமல்ல, உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கு மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. நாம் எதற்காக வருகிறோம் என்ற நோக்கத்தை மறந்து மற்ற காரியங்களிலே நாம் அதிகமாய் செயல்படுகிறோம், ஈடுபடுகிறோமே ஒழிய நம்மை எதற்காக ஆண்டவர் அழைத்தார் என்கிற அந்த அழைப்பை நாம் மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாக்கியத்தில் இப்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 1:26 எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் எதற்காக கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னமே தெரிந்து கொண்டோம் என்பதை நாம் சரியாய் புரிந்து செயல்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் கொரிந்து பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார், இந்த கொரிந்து சபை வரங்களிலே நிறைந்த சபை, ஆவியின் வரங்களாலே அலங்கரிக்கப்பட்ட சபை, ஆவிக்குரிய விதத்திலே முன்னேறின சபைதான். ஆனால் அவர்கள் ஏன் அழைக்கப்பட்டார்கள் என்ற அழைப்பை நிதானித்து அறியாததினால் இந்த உபதேசத்தை, இந்த புத்திமதிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்றார் என்ன, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்த வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் ஏன் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம்? ஒரே ஒரு நோக்கம், என்னன்னா, நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அந்நியர்களாக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். இந்த உலகத்திலே தாயின் வயிற்றில் பிறந்த எந்த மனுஷனும் நீதிமான் அல்ல, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் மட்டும்தான் நீதி உள்ளவர், தேவன் ஒருவர் மட்டும்தான் நல்லவர். ஆனாலும் அப்படி நாம் முற்காலத்திலே துரோகிகளும், பாவிகளும், அக்கிரமக்காரர்களும், அநியாயக்காரர்களும், பரதேசிகளும், அந்நியருமாய் இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அது எதற்காக? அவர் இருக்கிற இடத்திலே நம்மையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மட்டும்தான். அதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கம் இருக்கணும். எங்க வந்தாலும் சபைக்கு ஏன் வரேன்னா, என்ன ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இது ஒன்றுக்காக மட்டும் உங்களை ஆண்டவர் அழைக்கவே இல்லைங்க. அழைப்பு வேற, தெரிந்து கொள்ளுதல் வேற. கவனிங்க, உங்களை ஏன் அழைத்தார்? ஆசீர்வாதத்துக்காக அழைக்கல. அதெல்லாம் தானா கிடைக்கக்கூடிய ஒன்று. நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்.
நீங்கள் ஜெபிக்கலைனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமாவா இல்லையா? வேதத்தை வாசிக்கலாம் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஆமாம்மா, நான் உண்மையாக சொல்கிறேன்னா இல்லை, நீங்கள் திருத்திட்டு முடிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாகுது. வேலை செஞ்சுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போதுங்க. வேதவசனம் என்ன சொல்கிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும். இதுக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீ உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இதற்காக பாடுபட்டு அப்படியே முட்டி மோதி தேவை இல்லைங்க. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை கற்றுக்கொள்ள நீங்கள் வேலை செஞ்சால் போதும். யார் ஜெபம் பண்ணா? வேலை செய்தவங்க தான் ஜெபம் பண்ணணும். ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டோம். நம்ம இருதயம், ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் அப்படியே வளர்க்கப்பட்டோம். இல்லைங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்த நாளே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். நாம் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிப்பதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு பிரித்து இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் ஒன்றே. அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஏன் தெரிந்து கொண்டா, நம்ம ஏன் அழைத்தார்? அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். இந்த பேதுருடைய பின்னணி நீங்கள் இந்த 1-2 ஆகமங்களுடைய புத்தகத்தினுடைய பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அல்லது சபை மக்கள் அல்லது சபையார் மிகுந்த உபத்திரவத்தோடு துன்பங்களோடு கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 நிருபங்களை எழுதுகிறார். சுருக்கமாக சொல்லிட்டேன். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, ஆகவேதான் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற தேவன். நாம் அழைத்த அழைப்பை உறுதியாய் நிற்போமானால், இன்னும் ஒரு வசனம் நீங்க வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 7:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நம் அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? சற்று கவனித்து பாருங்க. சாதாரண ஒரு அலுவலகத்தில் உங்களை அழைத்திருப்பாங்க, டீச்சராகவோ ஹெட்மிஸ்டர்ஸாகவோ ஹெட்மாஸ்டராகவோ. அப்போ நீங்கள் அதை ஹெச்ஆராகவோ அல்லது டெக்னீஷியனாகவோ ஏதோ ஒரு இதில் நீங்கள் அழைக்கப்படுறீங்க, நியமிக்கப்படுறீங்க. அந்த நியமத்தை நீங்கள் உறுதியாக அதுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் இருந்தால் தான் அந்த ஸ்தானத்தில் அந்த உலக பிரகாரமான எஜமான் அந்த ஸ்தானத்தில் உங்களை வச்சிருப்பார். இல்லைன்னா உங்களுக்கு இறக்கிடுவாங்க கீழே. நீ சூப்பர்வைசர் இருந்தால் சாதாரண ஒரு வேலையால் தான் மாறணும். ஏன்? நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். அதுபோல தான் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்கிறவனாய் இருப்பானால் அப்படிப்பட்ட மனிதன் தான் நித்திய ஜீவனாய் இருக்கக்கூடிய, பரலோகமாய் இருக்கக்கூடிய அந்த பரம காணனுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் வாக்குத்தத்த வசனமாய் இதை நான் வாசித்தோம். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் வாக்குத்தத்த வசனம் சேர்த்து எதோ பேசிட்டு இருக்காரு, எதோ பேசுறேன்னு உங்களுக்கு நினைக்கலாம். ஆனால் இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஏன் நாம் அழைக்கப்பட்டோம்? சரியா இருக்கணும். அதில் நாம் சபைக்கு வரோம், நாம் கிறிஸ்தவனாக மாறினோம். அநேகர் கிறிஸ்தவ பெயர் உடையவராக இருக்கீங்க, அநேகர் கிறிஸ்தவ பெயரை மாற்றாமலும் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, யாருக்கு பேர் மாற்றலையோ, நீங்கள் பேரை மாற்றலாம் கூட பரவாயில்ல, ஆனால் சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன் அப்படின்னு நீங்கள் மாற்றணும். அப்போ தான் நீங்கள் விசுவாசியாக வருகிற நாட்களில் இருக்க முடியும். என்ன பாஸ்டர் குண்டு தூக்கி போகிறாருன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் யாரும் கவர்மெண்ட் வேலையே கிடையாது இல்லை. எத்தனை பேர் பாஸ்டர் நான் மாற்ற விரும்புகிறேன்? கை ஊற்ற முடியுமா? என் பேர் இந்துன்னு இருக்கு, நீங்கள் பெயர் மாற்றுங்களோ இல்லையோ, ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்தவன் மாற்றணும். ஏன்னா வரும் நாட்களிலே அப்படிப்பட்டவர்கள் தான் சபையில் இருக்க முடியும்.
நீ சர்டிஃபிகேட்டில் இண்டு அப்படின்னு இருந்தனா சபையில் இருக்க முடியாது. அது எப்போன்னா பிஜேபி ஆட்சி வந்தால் கண்டிப்பாக நடக்கும். சபை போதகன் அவங்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக எங்களுக்கு சொன்ன ஒரு காரியம். ஆகவே நீங்கள் விசுவாசியாக இருக்கணும்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க என்பதற்கு அடையாளம் நாம் வாழ்கிற வாழ்க்கையும் இந்த சர்டிஃபிகேட்டும் உலகத்துக்கு ஆதாரம். இல்லையா? வரல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்லையா? நீங்கள் நான் பாஸ்டர் பெரிய யோகிமா அப்படின்னு கேட்கலாம். நான் பிறந்திருந்தே யோகிமா தான். இந்தியன் கிறிஸ்டியன் போட்டு எழுதியிருக்கிறோம் சர்டிஃபிகேட்டில். இல்லையா? கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதியாயிருப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, கவனிங்க, இந்த 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவது, ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர்? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற தேவன். இரண்டாவதாக, சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா சகல கிருபையும் பொருந்தின தேவன்னா, கிருபையில் பல விதங்கள் இருக்கிறது. இல்லையா? கிருபையில் பல விதங்கள் இருக்கிறது. நீங்கள் 136ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் பயங்கரமான கிருபைகள். சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய கிருபை, எமோரியர்களை முறியடிக்கக்கூடிய கிருபை, இப்படி பலவிதமான கிருபைகள் இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை கடக்கக்கூடிய ஒரு கிருபை, பார்வோன்களை தவிர்க்கக்கூடிய ஒரு கிருபை, இப்படி பலவிதமான கிருபைகள் இருக்கிறது. அதில் ஒரு சில கிருபைகளை மாற்ற நான் சொல்லி கடன் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 17:7 அதிசயமான கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கிருபையில் அதான் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே 36:7 சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கிருபை. 44:26 சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை மீட்டெடுக்கும் கிருபை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 59:10 சந்திக்கிற கிருபை, நம்மை சந்திக்கிற கிருபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 90:14 சங்கீதங்களில் 90:14 திருப்தியாக்கும் கிருபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 94:18 நம்மை தாங்குகிற கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 119:76 தேற்றும் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்தேன். இது என்ன ஆண்டவரே, மகிமை சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி என்றால் கிருபை என்னென்ன கிருபைகள் இருக்கிறது என்று சொல்லும்போது 2 நாட்கள் நான் இதை அப்படி பார்த்தேன். வேதத்தில் பார்க்கும்போது பலவிதமான கிருபைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 16:5 மன்னிக்கிறோம் 119 உயிர்ப்பிக்கும் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 16:5 ஸ்தாபிக்கப்படும் கிருபை, 54:8 நித்திய கிருபை, 54:10 விலகாத கிருபை, 55:3 நிச்சயமான கிருபை, புலம்பலிலே சொல்லப்பட்ட 3:22 நிர்மூலமாகாத கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:33 பூரண கிருபை, 20:24 சுவிசேஷமே ஒரு கிருபை. அல்லேலூயா. அதே 20:32 வசனமே கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 5:16 குற்றங்களை நீக்குகிற கிருபை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட கிருபைகள்லாம் முக்கியம். அல்லேலூயா. குற்றங்களை நீக்குகிற, நாம் செய்கிற தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறது தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:12 4:15 இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. எபேசியர் 2:5 ரட்சிப்பின் கிருபை, 3:11 ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கிருபை, தீத்துவிலே 2:11 பிரசன்னமாகிற கிருபை. ஒரு அல்லே சொல்லுமா, இப்படிப்பட்ட சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே நம்மை என்ன செய்ய போகிறார்? சீர்படுத்த போகிறார், ஸ்திரப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், நிலைநிறுத்த போகிறார். ஒரு அல்லே சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எடுத்த உடனேயே நாம் ஆசீர்வாதத்தை மட்டுமே வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்தப்படுவதற்கு
முதலாவது சொல்லப்பட்டுள்ள ஒரு வார்த்தை, நித்திய மகிமைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 5:10 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. இது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லை? என்ன ஆண்டவரை பாடு அனுபவித்து உபத்திரத்தை கொடுத்து தான் தெரிந்து கொள்ளணுமா? நிறைய மேதாவிகள் கேட்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சோதிக்காமலே கொடுக்கலாம்ல? கேள்வி பயமா கேட்போம். அவர் பாடுபட்டார், அவர் உபத்திரவப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஆகவே நாமும் அதன் பாடுகளின் வழியே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் இதை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அபியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப லகுவாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை அப்படியே ஸ்தோத்திரம் உள்வாங்கி கொண்டு அதை நீங்கள் அதன்படி நீங்கள் செயல்படுவீர்களே, ஆனால் அந்த வாழ்க்கை தான் சீர்படுத்தப்படும். அல்லேலூயா. அப்படின்னா நாம் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க வேண்டும். யாக்கோபில் அதை 1 பேதுரு 1:6 இதே 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அல்லேலூயா. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். என்ன சொல்ற பாரு பேதுரு, மனிதனாய் பிறந்த அத்தனை பேர்களும் துன்பப்பட வேண்டும். அல்லாவிட்டால் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். யோபு சொல்லுகிறார், ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் மிகுந்தவன். ஐயா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த அத்தனை மனிதர்களும் அவர்கள் பாடு அனுபவிக்கிறவர்கள், சஞ்சலம் அனுபவிக்கிறவர்கள். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறன்னு சொல்லவே முடியாது. ஆமென். கடந்த நாட்களில் ஒரு செய்தியை நாம் பார்க்கும்போது, இன்ஃபோசிஸ் அதனுடைய உரிமையாளர் அவர் சொல்றார், ஒரு மனுஷன், கவனிங்க, இதான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றா, ஒரு மனுஷன் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணுமா? அல்லேலூயா. அப்படின்னா 70 மணி நேரம் வேலை செய்யணும்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? 8 மணி நேரமா? 10 மணி நேரமா? 14, அவர் சொல்றது போல 14 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றார். அப்படின்னா பாடுபட்டதாங்க பொழைப்பு உண்டு. இன்னைக்கு பாடுபடாமே வேலை செய்யாமலேயே நமக்கு கோடிகள் வர வேண்டும், கோடிகள் புரள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்ஃபோசிஸ் யார்? அவர் தான் டாப்ல இருக்கிறார். ஐடி ஃபீல்டில் ரொம்ப பயங்கரமான ஒரு முன்னணியில் இருக்கிறார். அவர் சொல்லுறார், எத்தனை வயசு அவருக்கு? படிச்சவங்க சொல்லுங்க, எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் பாடுபட்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். எதற்காகன்னா சாப்பிட்றதுக்காக, அவங்களுடைய தலைமுறைகளுக்காக. அல்லேலூயா. நாம் பிரயாசப்படாமலேயே ஆயிரங்களை லட்சங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்தால் அது கூடாத காரியம். எதற்காக நான் சொல்லுகிறேன்? கொஞ்ச காலம் நாம் நிச்சயமாய் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அதுதான் இங்கே பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும். இதிலே அப்போ 5வது வசனம் போடுப்பா, 5வது வசனம் போடுங்க. நம்ம 5வது வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே, ஏனென்றால் நமக்கு ஆசீர்வாதங்கள், நமக்கு சுதந்திரங்கள் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அந்த நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த நாட்களில் இருந்த சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையில சிக்கண்டு தவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாய் வரும், இருக்கும். அதைதான் இயேசுவும் சொன்னார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, இல்லைன்னு சொல்லல, உபத்திரவம் உண்டுதான்.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு கஷ்டங்கள் வருது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் சபைக்கே வர மாட்டாங்க. என்னென்ன ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நான் ஆராதித்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து ஆண்டவருக்கு தசமாக கொடுத்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி என்பதே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து தான் போகிறார்கள் ஒழிய அதில் என்ன ஒரு தீர்வு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே உண்டாவது கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை சொன்னார், ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எதற்காக நம்மை அழைத்தார் என்கின்ற அந்த அழைப்பை நாம் மறந்து ஆண்டவரை தான் நாம் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு செய்தியை நான் கேட்டேன், ரேணுகுமார் செய்தி கேட்டேன். ஒரு உடஞ்சி போன கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்றாரு. அது பார்க்கும்போது உடஞ்சி போன கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியும்? ரொம்ப அழகா கருப்பை கூட அப்படி வெளியே காமிக்குமா? உடைந்து போன கண்ணாடி முன்பதாக போய் நின்று பார்த்தால் நம்ம முகத்திலெல்லாம் கீறல் உண்டாகும். நம்ம முகத்தை பார்த்து அப்படி அகோரமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, சவுப்பாக இருப்பீங்க, நல்ல வர்ணமெல்லாம் பூசி அப்படியே மேக்கப் போட கூட இருந்தாலும் கூட அந்த கண்ணாடி உங்களை எப்படி காமிக்கும்? நீங்கள் தான் சொல்லுங்களேன். கீரலாக காமிக்கும். இது யார் தப்பு? உங்க முகத்தை கீரலாக காமிக்கிறது யார் தப்பு? கண்ணாடி. ஹல்லேலூயா. கண்ணாடி முன்னாடி என்னாடி பண்ணுறேன்னு கேட்பாங்கல்ல பழமொழியில். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி தான் காரணம். நீங்கள் உங்களுடைய முகம் அழகாக தான் இருக்கும், நாம் அழகாக தான் இருப்போம், நாம் ரொம்ப சூப்பராக தான் இருப்போம். கடுப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கேன்னு சூழமித்தியார் சொன்னதை போல நாம் ரொம்ப நேற்று உண்மையே என்னை பார்த்து என் முகத்தை பார்த்து ரொம்ப பிடிச்ச நாட்கள்லாம் உண்டு. ஹல்லேலூயா. நானும் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம். ஆனால் வெளில அப்படி போயிட்டு அப்படி போனால் ஒரு டீ சாப்பிடன்னு போனால் என்ன பசங்க நீங்கள் ரொம்ப இழைச்சிக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தா தான் தெரியும், ஐயோ என்ன ரொம்ப டொக்கு வந்து போயிடுது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் கவனிங்க. அப்போது கண்ணாடி தான் காரணம். உங்களை அழகாய் காமிக்காம கீழே காமிக்கணும் அப்படின்னா நான் சொல்ல பாருங்களேன், நாம் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம், ஆண்டவரை காரணம் காமிக்கிறோம். ஆண்டவர் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். ஒருத்தனை குற்றப்படுத்துறீங்கன்னா, ஒருத்தனை குறை பேசுறீங்கன்னா அது யார் காரணம்? பார்க்குற மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அவர்கள் அல்ல, உங்களுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. உங்களுக்குள்ள நீங்கள் தான் உடஞ்சி போயிருக்கீங்க, நீங்கள் தான் கீரலாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் அழகாக இல்லை. நீங்கள் உடைந்ததினாலே மற்றவர்களை பார்க்கும்பொழுது மூஞ்சி நான் இப்படி கீரடு, மூஞ்சில் நான் கொல்லம் பள்ளம். ஹல்லேலூயா. இது கூட ஒரு இல்லையா சொல்லுங்களேன், சோகமாக சொல்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்கணும். யார் பாட சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க? நிறைய பேர் கை தூக்க மாட்டேன்ட்டாங்க. பார்த்தியா, எங்களெல்லாம் பாடலாம் வேணாம் பாஷா, என்னை இன்றைக்கே துட்டு மேலே காசு. ஹல்லேலூயா. இன்றைக்கே நான் கோடீஸ்வரன் நான் மாறிடணும். ஒருத்தர் தெரியும் எனக்கு, இங்கே நிறைய பேருக்கு நம்ம பிரதர்ஸ்லாம் தெரியும். ஒருத்தர் ஆயில்மில்லில் இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் ஐயோ அவர் சொல்ல பார்த்து போகிறோம் 5000 சி 10,000 சி. அது காதில் கேட்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் 5 ரூபாய் வழி இல்லை. பேசுறதை பார்த்தா 5000 சி 10,000. ஒருத்தர் ஒரு முறை முடிவு சாரி வெட்டினே இருக்கும்போது ஒருத்தர் அடிக்கடி இறங்கி பேசணும் போயிட்டார். பாதியிலே இருக்கிறார். எங்கேயா போயிட்டேன், கீழே போயிட்டு சி பேச போயிட்டார். ஒரு அல்ல சொல்லுங்களேன், பேசுவது முக்கியம் அல்ல, செயல்படுவது தான் முக்கியம். ஹல்லேலூயா. செயல்படணும், பாடு அனுபவிக்கணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும், வியாகுலப்படணும். ஏன்? நமக்காக ஆண்டவர் அதை சுமந்தார், நமக்காக அவர் அதை பாடுபட்டார். ஏன்? அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணருங்க. ஆண்டவர், நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணர்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரே அவர் தான். ஆனால் அவர் நமக்காக கொடுப்பதற்காக இந்த வழிகளின் வழியே அவர் நடந்து வந்தார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் நாம் பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதே ஒரு பேதுருவில் அதே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது. 4:19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய
அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அல்லேலூயா. நம்ம பாட அனுபவிக்கணும் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான், அது நிரந்தரம் அல்ல. ஏன்னா நம்மை அழைத்த தேவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? நித்திய மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். உங்களை அழைத்தது பாடுபடுவதற்காக அல்ல, உபத்திரவப்படுவதற்காக அல்ல, துன்பப்படுவதற்காக அல்ல. உங்களை அழைத்த அழைப்பு எதற்காக? நித்திய மகிமைக்கு செல்வதற்காக. அல்லேலூயா. அப்படியானால் நித்திய மகிமை அல்லது பரலோகத்துக்கு அல்லது பரம கானானுக்கு செல்வதற்காக நம்மை அழைத்த தேவன் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கணும். ஏன்னா இது நிரந்தரம் அல்ல. நாம் வாழுகிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நாம் வாழுகிற பூமி நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் இல்லாத அது குறித்து ஒரு வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். அல்லேலூயா. அப்படின்னா பூமிக்குரிய வீடாகிய நாம் வசித்துக் கொண்டிருக்கிற வீடு ஒரு நாள் நிச்சயமாய் சொல்ல மாட்டோமே, ஐயோ நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி எடுத்து நான் கட்டணம் பார்த்து நீங்கள் அதை போய் சிம்பிளாக அழிஞ்சு போயிடுமே சொல்கிறீங்க. நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே அறிந்திருக்கிற நாம் நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி நாம் பொறுமையோடு விசுவாசத்தில் ஓட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தம்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் ஏக்கிப்பா சுவிசேஷத்திற்காய் தானான தனனா ஓ தானான தனனா ஏ தானான தனனா. அப்படியானால் நம்முடைய வீடு எங்க இருக்கிறது? அதுக்கு மேஸ்திரி யாரு? நம்ம ரவி மேஸ்திரி யார் சர்ச்சு கட்டினாரு? அல்லேலூயா. எந்த மேஸ்திரியும் கிடையாது. அதுதான் இங்க வசனம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்படுகிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யாது? இயேசு சொல்றார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்படின்னா நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் என் வீடு இன்னும் ஆயத்தமாக்கப்படவில்லை. எங்க அப்பா இயேசுனத்துக்கு போன சனிக்கிழமை ஆயத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அல்லேலூயா. அவர்தான் போயிட்டாரு. பரலோகமே என் சொந்தம் அப்படிதான் நினைச்சோம். என் யோசனைலாம் எங்கேயோ போயிடுச்சு. எங்கே கேட்கறது, யாரை கேட்கறது, இடம் கேட்கறது, என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், வாலி பசங்களாம் கொஞ்சம் உற்சார் பண்ணோம் அப்படி இப்படி தான் யோசிச்சுருந்தேன். ஏன்னா அவள் தான் ஆயுதம் ஆயிடுச்சு பொழுது சாவி மட்டும் தான் கையில் கொடுக்கணும் ஆண்டவர் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு சாவி வாங்கி போயிட்டாரு, எழுந்து உட்காந்துக்கிறாரு. ஆமே. அல்லேலூயா. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சோம். டாக்டர் சொல்லிட்டார், இல்லை இப்படியே நீங்கள் கூட்டு போனீங்க சரிப்பட்டு வராது, என்ன பண்ண போறீங்கன்னு, டியூபெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடணும். ஆனால் வீட்டுக்கு கூட்டு போயிட கதை சும்மா தெம்பா காத்திக்கிறாரு. அவர் சொன்னாங்க, ஏப்பா உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாரு. அல்லேலூயா. அவர் ஸ்ட்ராங் மேன் அவரு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கென்று இன்னும் வீடு ஆயத்தமாக்கப்படலை, நமக்கென்று இன்னும் வீடு ஆயத்தமாக்கப்படலை. நாம் இங்கே 5 சென்ட் இடத்துக்கு 10 சென்ட் இடத்துக்கு நாம் அடிச்சின்னு புடிச்சின்னு கும்மாலச்சின்னு பிரிவினைகள் பாகுபாடுகள் என்ன அண்ணன் பார்த்தா தம்பி முறைச்சுன்னு போகிறான், தங்கச்சி பார்த்தா அக்கா முறைச்சுன்னு போகுது. எதுக்கு இதெல்லாம்? நமக்கு ராஜா விசாலமாக கொடுக்க போகிற இடத்த. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து, அந்த அழைப்பில் உறுதியாக இருந்து நாம் இலக்கை நோக்கி நாம் தொடரணும். என்ன எங்களுடைய பரிசுத்தவான்கள், பழைய பரிசுத்தவான்கள்லாம் அதான் போதித்தாங்க, எங்களுக்கு போதித்தாங்க. இந்த உலகம்லாம் நிரந்தரம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஊழிக்காரங்க இதுதான் பிடிச்சிக்கோ, நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம யாரும் தெரியுமா, ஆபிரகாம் எப்படி தெரியுமா, வெள்ளியும் பொண்ணு முடி சீமானவன், நீ சீமானம் போ, இப்படி சொல்லியே
பரிசுத்தத்தை, ஆண்டவருடைய விசுவாசத்தை நாம் குறைத்து போடுகிறோம். அது கேட்கும் பொழுது ஒருவேளை அந்த நேரத்தில் வேணுமானால் உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ஊக்குவிக்கிறதை போல இருக்கும். ஆனால் அது ஊக்குவிப்பது கிடையாது. இருக்கிற சீழை அப்படியே சும்மா கட்டி கட்டி அனுப்புறது தான் அர்த்தம். ஆனால் அந்த சீழை பிதுக்கி அதில் உள்ள எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி என்ன போடுவாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணோம். அதனால் நாங்கள் சொல்லுவோம் இப்போ டின்ச்சர் வேணும். இப்போ என்ன பீட்டாரின் எந்த அரைணும் ஆமாம் போட்டு அதெல்லாம் பண்ணி அப்படி ஒரு அப்படியே கத்தி கும்மாளம் போட்டு அப்படியே உயிரே போகிற மாதிரி கத்தி அப்படி கட்டி முடிச்சாதான் 2ஆம் நாள் தெம்பானந்து போவோம். இல்லையா? அதுபோல தான் கிறிஸ்தவம் என்பது. உங்களுக்கு இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள், இப்படி பேசக்கூடிய அந்த பாடுகளை குறித்து பேசும்போது உங்களுக்கு அப்படியே கசப்பாக இருக்கும். என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு? ஆனால் அதுதான் ஒரு நாட்களில் நீங்கள் சந்தோஷத்தை காண்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அற்புதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்று அந்த ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வீட்டிற்கு நீங்கள் சந்தோஷமாய் வருவீர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? கொஞ்ச காலம், அது 5:10 அப்படியே வாசிக்கணும். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள், பாடு அனுபவிக்கிற உங்களை, யாரெல்லாம் பாடு அனுபவிக்கிறேன் கை வைத்துங்க பார்க்கலாம். நீங்களாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷ சமாதானம் இருக்கீங்க. பாடே கிடையாதா? எனக்கு என்ன பாடு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்காங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் வசனம் சொல்லுது, யாரெல்லாம் பாடு அனுபவிக்கிறார்களோ அவர்களை தான் இன்றைக்கு இந்த மாதம் சீர்படுத்த போகிறார், இந்த மாதம் ஸ்திரப்படுத்த போகிறார், இந்த மாதம் பலப்படுத்த போகிறார், இந்த மாதம் நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு என்னை சீர்படுத்தணும்? ஆண்டவனே சீர்படுத்தணும். சீர்படுத்தணும்னா சீர்படுத்தணும்னா என்ன? சீர்படுத்தணும், சரிபடுத்தணும். ஆமென். அல்லேலூயா. சீர்படுத்துதல் என்றால் சரி செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தான், பழுது பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள். அப்போ அந்த காலத்தில் போடுவாங்க, மிதி வண்டி இங்கு பழுது பார்க்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. குமார் சைக்கிள் ஷாப், யார் பழையாளுக்கெல்லாம் தெரியும், குமார் சைக்கிள் ஷாப்பில் இங்கே மிதி வண்டி பழுது பார்க்கப்படும் அப்படின்னா சரி செய்யப்படும். ரிப்பேர் பழுதடைந்திருந்த அந்த வண்டிகள் ரிப்பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லாம் போகும்போது திடீர்னு டைவர்ஷன், வலது பக்கமாக திரும்பவும் அப்படின்னா எதுக்கு? அங்கே இன்னொரு பேர் போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம்? அண்டர்டேக்கிங் ப்ராசஸ், அண்டர்டேக்கிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அப்படி போட்டிருக்கோம். அப்படின்னா இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு என்ன மாட்டோம்? கொஞ்சம் நிதானமாக போய் மோதாமல், முட்டி மோதி விபத்துக்குள்ளாகாமல், ஸ்லோவாக நிதானமாக விவேகமாக அழகாக லெஃப்ட் சைடு சொன்னால் லெஃப்ட் சைடு திரும்பி போகணும், வலது பக்கம் போனால் வலது பக்கம் போகணும் அப்படின்னு போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. அப்போது நம்மை ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார். அப்போ சீர்படுத்தணும்னா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து தான் இருக்கணும், அந்த நாளுக்காக காத்து தான் இருக்கணும். அவர் சீர்படுத்துகிறார். சீர்படுத்துவதற்கு நேரம் எடுக்கும். பாஸ்டர் ஜோஷுவா அவர் சொல்றாரு, பாஸ்டர் அந்த ஜூபிட்டர் எப்போ எடுத்தாலும் அப்படியே பயங்கர பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இன்னும் கூட பிரச்சனை, இன்னும் ஷெட்லே தான் இருக்குன்றாரு. அது பயங்கரமான பிரச்சனை. அப்படின்னா அது சீர்படுத்துறதுக்கு 2 மாதம் ஆகும். அல்லேலூயா. ஆஸ்மன் முந்தானே கேட்டான், டேடி வண்டி சவுண்ட் அதிகமாக ஆயில் வேணும்னா, ஆயில் போட்டால் கொஞ்சம் சவுண்டு கம்மியாயிடுச்சு. ஏன்னா அது 1 நிமிஷம் ஆகிடுது. நல்லா கவனிங்க. ஒரு சிலரை சீர்படுத்துவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும், ஒரு சிலரை சீர்படுத்துவதற்கு உடனடியாக மாறிடும். அதனால் ஏன் அவருக்கு முன்னாடி ஆச்சு, ஏன் எனக்கு லேட் ஆச்சு, ஆம்போ நான் பாசம் மேலே கோச்சின்னுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? அதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் சீர்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கணும். பாடா, துன்பமா, உபத்திரவமா? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்த விரும்புகிறார், உங்களை சரி செய்ய விரும்புகிறார். அங்கே சரி செய்வதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்களே ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் காரியங்களை செய்ய. ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து கடந்து செல்ல, அடுத்த குறிப்புக்கு கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். மல்கியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமாக போடப்பட்டிருக்கோம். சொல்லுவார் ஆண்டவர், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார்.
அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. அவர் வெள்ளியை புடமிடுவதற்கு என்ன செய்கிறாரா? அவர் உட்காருகிறார். அப்போ சரி செய்வதற்கு ஆண்டவர் உட்கார வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போ வெள்ளியை வெள்ளியை அந்த சூடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எது வரைக்கும் சூடு பண்ணுவாங்க? எது வரைக்கும் புடமிடுவாங்க? நீங்கள் தான் இந்த வெள்ளி பொண்ணு வைரம் வைடூரியம் நவரத்னம் அத்தனையும் போகிறீங்க, சொல்லுங்கள். நீங்கள் வெள்ளி களிமண் நீங்கணும், சுத்தமானோம். சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், பரவாயில்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அந்த 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 தச்சன், அந்த தட்டான் அப்படின்னு அவன் எது வரைக்கும் அப்படி புடமிடுவான் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளியில் அவனுடைய முகம் தெரிகிற வரைக்கும் புடமிடுவான். ஆமா இல்லையா? பின்னாடி சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது, நான் போடுறது இல்லை. போகிறேங்க சிஸ்டர், கரெக்டாக நான் சொல்கிறது. அவனுடைய தட்டானுடைய முகம் அதில் கரெக்டாக தெரியணும். அது தெரிகிற வரைக்கும் அந்த நெருப்பில் அவன் புடமிட்டு கொண்டே இருப்பான். எப்போ முகம் தெளிவாக தெரியுதோ அப்போது நிறுத்தி விடுவான். அப்போ தான் இப்போ என்னாச்சு சொன்னது போல் அதில் இருக்கிற கடுக்கண்கள், அதில் இருக்கிற களிம்புகள், அதில் இருக்கிற கழிவுகள், அதில் இருக்கிற அசிங்கங்கள் எல்லாம் வெளில அப்படியே உருகி அப்படியே கீழே போயிடும். அதுபோல் ஆண்டவர் வெள்ளியை போல புடமிடுவார். அப்படின்னா நாம் பாடுபடும் போது, உபத்திரப்படும் போது, ஏன் ஆண்டவரே எனக்கு இது வேதனை, நான் யோபுவை போல உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. யார் அது மாதிரி ஜாமனுக்கு சொல்லுங்க, உஷாராயிட்டீங்க. யோபு போல நான் ஆண்டவரே, யோபு போல ஒருத்தரும் நம்ம பாட அனுபவிச்சதே கிடையாது இன்ன வரைக்கும். அனுபவிச்சிருக்கோமா? அவன் வியாபாரம் போச்சு, அவன் சொத்து போச்சு, அவன் நிலம் போச்சு, அவன் வீடு போச்சு, எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் 10 பிள்ளைங்க சவரம், அந்த 10 பிள்ளைங்களும் போச்சு. ஏன்னா அவங்க சௌந்தரியம் உள்ளவராக இருந்தாங்க. கிழக்கத்தி புத்திரரில் அவங்களாம் போயிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. அதாவது கடைசியாக நம்மளா இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி பலமாக அந்த ஊரை சுற்றின்னு உலக ஆட்பாலம் பார்த்தா அதுவும் சரியாக போச்சு, எல்லாமே போச்சு, அழுகு நாற்றம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அந்த பக்தன் அறிக்கையிட்டார் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, ஏன்னா வெள்ளியை போல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டு இருப்பார். ஏன் சுத்திகரிக்கிறாரா? நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய முகமும் அவருடைய சாயலில் நம்முடைய சாயலாய் மாறும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சாயல் உங்களில் நம்முடைய முகம் அவருடைய சாயலில் வெளிப்படுகிற வரைக்கும் நம்மை புடமிட்டு கொண்டேதான் இருப்பார், நம்மை சுத்திகரித்து கொண்டேதான் இருப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சில பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலே சபையை விட்டு போயிடுறோம், சபையை விட்டு நின்றுடுறோம், ஆண்டவரை மறந்து போயிடுறோம், பின்மாற்றமாகி போய்விடுறோம். நல்லா கவனிங்க சகோதரா சகோதரி, உங்களை சீர்படுத்த வேண்டுமானால் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தான் சீர்படுத்துவார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தான் சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். மறந்துடாதீங்க. யாரை தெரியுமா? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க. வெளிப்படுத்தல அதை குறித்து அழகாக சொல்லப்படுது. வெளிப்படுத்த 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, ஏன்னா ஆண்டவர் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சபை மிகவும் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற சபை ஸ்மிர்னா. இந்த சபை எல்லாவற்றிலும் சரியா இருந்த சபை. ஆனா நிறைய சபைகளில் கிட்டத்தட்ட 7 சபைகள் இருந்தது. அதில் 2 சபை குறையில்லாத சபை, மற்ற 5 சபைகளிலும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் ஸ்மிர்னா சபையிலோ எந்த விதமான குறைகளே இல்லை. எந்த விதமான ஒரு இம்மி அளவு கூட ஆண்டவர் எந்த விதத்திலேயும் அந்த சபையை பார்த்து அது கரையில்லாத ஒரு சபையாக இருந்தது. அப்படிப்பட்ட சபையே பார்த்து சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. அப்படின்னா இந்த சபை பாடுபடும், இந்த சபை உபத்திரப்படும், அதை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். நீங்க எத்தனை நாள் மட்டும் உபத்திரப்படுவீர்கள்? 10 நாள் மட்டும் உபத்திரப்படும். அதுதான் கொஞ்ச காலம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, கொஞ்ச காலம். அப்படியானால் இந்த சபை 10 நாள் தான் உபத்திரப்பட்டுச்சா? இல்லை 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 இல்லை. இந்த 10 என்பது எதை குறிக்கிறது தெரியுங்களா? 10 ரோம அரசர்களை குறிக்கிறது. 10 அரசர்கள் எழுப்பினார், ஒவ்வொன்றாக எழுப்பினார்கள். எழும்பி அந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள்.
பயமுறுத்தினார்கள், கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட தருணத்திலேயும் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளை பார்த்து தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவும் பயப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? 10 நாள் தான் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் தான் உபத்திரவப்படுவீர்கள். நான் சொல்லுகிறேன், அன்பு சகோதரா சகோதரி, இதுவரைக்கும் நீங்கள் பாடுகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, துன்பத்தின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், அந்த உபத்திரவமோ பாடோ கஷ்டங்களோ வியாகுலங்களோ எந்த நாள் தெரியுமா? கொஞ்ச நாள். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்களை தான் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவான், சீர்படுத்துவான், நிலைநிறுத்துவான், பலப்படுத்துவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு தேவ ஜனமே, எபிரேயர் 13:20 நீங்கள் வாசிப்பாங்க. எபிரேயர் 13:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவன் தேவன் 21 தமக்கு முன் பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அல்லேலூயா. சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அப்படின்னா நம்மை சீர்பொருந்த பண்ணுவது யார் என்று சொன்னால் கர்த்தர் தான், தேவன். அதான் இங்கே சொன்னால், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் தேவன் தாமே. அப்போ ஆண்டவர் தான் நம்மை சீர்படுத்துகிறவர், ஆண்டவர் தான் நம்மை சுத்திகரிக்கிறவர், சரிபடுத்துகிறவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. அந்த ஆண்டவர் தான் நம்மை சரிபடுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. 2வது சொல்கிறார் சிறப்படுத்தி. அப்படி சிறப்படுத்தினா உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள். அல்லேலூயா. இதில் நிறைய காரியங்களுக்கு நேரம் அதிகமாக நான் போகிறேன். அதனால் சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆகவே இந்த மாதம் உங்களை ஸ்திரப்படுத்துகிற மாதமாக இருப்பதாக. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நான் சொல்கிறத சொல்லுங்க. இந்த மாதம் என்னை சீர்படுத்துகிற மாதமாக இருப்பதாக. இந்த மாதம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற மாதமாக இருப்பதாக. இந்த மாதம் எங்களை பலப்படுத்துகிற மாதமாக இருப்பதாக. இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிற மாதமாக இருப்பதாக. கைகளை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம்.